அன்புமணி இதை பண்ணிருக்க மாட்டாங்க. அன்புமணி அப்படி விட்டு கொடுத்துருக்கலாம். அப்படி அவ்வளவு பிடிவாதமா அவர் ஏன் இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? குடும்ப பிரச்சனை தானா இல்ல அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்துச்சு இந்த சேர்றதுக்கு. முரண்பாடு அப்பா பிள்ளைக்குள்ள வந்துடும். அவர் செயல் தலைவரா இருங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய சொல்றேன் பாருங்க. டாக்டர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் வந்துச்சு. அவங்க அம்மாவோட பிறந்தநாள், சரஸ்வதி அம்மையாரோட பிறந்தநாள் வரும்போது இவர் போறாரு. அப்ப பேசிருக்கலாம். அப்ப போயிருக்காரு. இல்ல அப்ப பேசாம கூட நீ வந்துரு. சரி. அடுத்தது வாய்ப்பு என்னன்னா அவருடைய பிறந்தநாள் வருது, ஐயா அவர்களோட பிறந்தநாள். அப்ப நீ கார் எடுத்துட்டு இங்க 2 மணி நேரம் நீ திண்டிவனம் போறதுக்கு, தைலாபுரம் போறதுக்கு, இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போறது. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்னப்பா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? நம்ம 2 பேரும் பிரச்சனையினால 2 கோடி வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு அவுட் ஆயிட்டு. ஏற்கனவே எடப்பாடி வந்து பெரிய துரோகத்தை பண்ணி வன்னியர்களை வந்து இது எப்படியாவது இந்த இடஒதுக்கீடை கெடுக்கணும்னு கடைசி நேரத்தில் கொடுத்து நாங்கள் 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னா பாராட்டு விழா நடத்தினது நான் தான். எங்க அமைப்பு சார்பாக மிகப்பெரிய பாராட்டு விழாவை படையாச்சார் பேரவை சார்பாக நாங்கள் தான் நடத்தணும். முதல் அவர் ஆட்சி கட்டில உட்கார்ந்த உடனே. அப்ப 4 ஆண்டுகளா அந்த பாராட்டு விழாவிலேயே நான் பேசுறேன். ஐயா எங்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இந்த 20% எங்களுக்கு ரொம்ப ஷார்டேஜ் வருது, உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு பேசுறேன். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கோரிக்கையா வைக்காதீங்க, இது பாராட்டு விழால ஒரு கோரிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்தாங்க. நான் பேசிட்டே இருக்கும்போது ஒரு துண்டு சீட்டு வருது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா இதை நான் வந்து கோரிக்கையா வைக்கல, வன்னியர்களுடைய நிலைமையே முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். முடிவு எடுக்க வேண்டியது எடுக்காம இருக்கிறதும் உங்களுடைய இது. உங்களுக்கு என்ன இப்ப அனுப்புறேன், நீங்க இதோட சேர்த்து கூட போடுங்க அப்படின்னு நான் பேசுறேன். அப்ப அதுல ஏற்புரையில என்ன சொல்றாருன்னா இதை பரிசீலனை பண்ணுவோன்றாரு. அது மாதிரியான பேச்சு அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு படையாச்சாரோடைய பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை அறிவிக்கிறேன். அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்று கட்டித்தரேன். சட்டமன்றத்துக்குள்ளேயே படையாச்சாரோடைய திருவுருவ படத்தை வைக்கிறேன்னு சொன்னாரு. எல்லாத்தையுமே செஞ்சாரு எடப்பாடியார், மறுக்கல. ஆனா இந்த 10% மிகப்பெரிய ஒரு தவறு என்ன பண்றாருன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ இது மாதிரி 5 மணினா 5 மணி இப்போ இதே மாதிரி டைம்ல சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அறிவிக்கிறாரு. கவர்னர் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் டிராபிக் ஜாம்ல நின்று இருந்துச்சுன்னா சட்டமே பாஸ் ஆயிருக்காது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. நல்ல நேரம் அங்கே போனுச்சு, அது கெட்ட நேரமாகவும் போயிட்டுன்னு வச்சு கடைசியா அந்த சட்டம் பாஸ் ஆனுச்சு. பாஸ் ஆன பிறகு அந்த தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் பரப்புரையில் அந்த 4 வருஷமும் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க வந்து தேர்தல் ஆதாயத்துக்காக பாமக சேர்க்குறாங்கன்னா அது வருத்தப்படல. அது அரசியல் ஆதாயம், நீங்கள் சேர்த்துட்டீங்க. இடஒதுக்கீடையும் தனி இடஒதுக்கீடையும் அறிவிச்சிட்டீங்க உள்ஒதுக்கீடா. தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆளுமே இல்லை, அது அரசியல்ன்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். தேர்தல் பரப்புரைக்கு தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் சில அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள்லாம் என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா இந்த 10% சும்மா ஒரு நாம்கே வாஸ்கே தான், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நாம்கே வாஸ்கே ஒரு 6 மாசம் அப்படி சும்மா அப்படி இந்த எலெக்ஷன் வரைக்கும் வரும், அப்புறமேட்டுக்கு இது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற பரப்புரையே எடுக்கிறாங்க கையில் தென் மாவட்டத்தில். அது யாரு எந்த பரப்புரை எடுக்கிறதோ அவர்களுடைய உரிமை. ஆனா சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை படிச்சது யாரு? ஓபிஎஸ். அவர் தான் எந்திரிச்சு படிக்க வைக்கிறாரு. படிச்சு அங்க சட்டமா அது பாஸ் பண்ண பிறகு அனைத்து கட்சிகளும் சேர்ந்து எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவிச்சுதான் திமுகவும் ஆதரவு தெரிவிச்சு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அப்ப இந்த சட்டத்தை எதிர்த்து இது ஒரு போலியானதுன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணும் பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஒரு அரசியல்வாதியா இருந்தா, ஒரு அரசியல் ஞானம் இருந்தா, ஒரு திறமை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? தென் மாவட்டத்தில் யாரும் அது மாதிரி பிரச்சாரத்தை பண்ணாதீங்கப்பா. இப்ப தமிழ்நாடு என்பது ஒரு நிமிஷத்தில் இன்றைக்கு எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, உடனடியாக செய்தி தெரியும், மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இங்க இருக்கிற வன்னியர் மக்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிச்சுன்னா அப்ப அதிமுக நம்மளை ஏமாத்துதுன்னு சொல்லி வட மாவட்டத்தில் மிகப்பெரிய தோல்வியை நம்ம சந்திப்போம், ஆட்சி அமைக்க முடியாது, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருப்பான்னு நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க ஒரு எதிர்வினையே நீங்க ஆட்டாத போது, நீங்க எதிர்வினையே நீங்க செய்யாம கம்முன்னு இருக்கும் போது மௌனம் எதுக்கு அறிகுறி? சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப இவரும் சேர்ந்துதான் இதை செய்யறாருன்னு வன்னியர்கள்லாம் முடிவு பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அலையன்ஸ்ல இருக்கும் போது அன்புமணி என்ன பண்ணியிருந்திருக்கணும்? திறமையா இருந்தா. இப்ப நாங்க குறை சொல்றோம்ல, இதெல்லாம் ஒரு காரணம். வன்னியர்களை இவரை ஏன் பழி வாங்கினாங்கன்றது ஒரு காரணம். அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லி முடிச்சிடறேன். அவர் என்ன பண்ணிருக்கணும்? இந்த பிரச்சாரம் தப்பு, நாங்கள் சொன்னபடி இந்த 10% அதிமுக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக செய்யப்படும், அந்த அமைச்சர்களையும் ஓபிஎஸ்ஸையும் வன்மையாக கண்டிக்கிறோம், அவருடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் முதலமைச்சரிடம் பொழுதே பேசுகிறேன், நாளை பிரச்சாரத்தில் எடப்பாடி இதற்கு ஆதரவு தெரிவித்து பேசுவார் சொல்லியிருந்தா 23 சீட்டும் பாமக ஜெயிச்சிருக்கும்.
ஓ ஆனா உங்களை குத்துன்னு குத்தி 18 தொகுதியில தோக்கடிச்சதுக்கு காரணம் என்னன்னா மௌனமா இருந்தது சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப இந்த இடஒதுக்கீடை ஏமாத்துறாங்க அதிமுகன்றதுக்காக தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே 5 தொகுதியில மட்டும் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. கட்சி அங்கீகாரம் இல்லாம போனுச்சு. இன்னும் 2 தொகுதி சேர்த்து ஜெயிச்சிருந்தா கட்சி அங்கீகாரமா இருக்கும். இன்னைக்கு போய் தங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கோர்ட்ல வந்து சொல்ல வேண்டிய அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது.